வாங்கய்யா வாங்க, எல்லாரும் வாங்க. ஒரு இட்லி 1 ரூபா, ஒரு தோசை 1 ரூபா. சுவையான தோசை கிடைக்கும், வாங்க. அக்கா இங்கே பாருங்க, அந்த அண்ணா 1 ரூபா தோசையா? வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ணா எங்களுக்கு 2 பேருக்கும் 3 தோசை கொடுங்கண்ணா. சரிம்மா, இந்தாங்கம்மா. என்ன இந்த ஆள் இங்கே கடை போட்டிருக்கான்? நாம் போட்ட இடத்துல தான் போடணுமா? கடவுளே, ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறியோ? பரவாயில்ல, நல்லதாக இருக்குது. பாவம் அந்த பாட்டி. இந்த அண்ணா கடை போட்டனால அந்த பாட்டி கடையில் வியாபாரமே இல்லை. இதே மாதிரி 3 நாள் போச்சு. கடவுளே, இந்த கடையை போட்டு எனக்கு நஷ்டம் மேலே நஷ்டம் ஆகுது. அந்த பாட்டியை நான் கஷ்டப்படுத்துன்னு நினச்சி லாஸ்ட்டில் என் கடை இந்த மாதிரி ஆயிடுச்சே. அந்த பாட்டிக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்போம். பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் பழி வாங்கணும்னு நினச்சி நான் கடையை போட்டு எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு பாட்டி. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி. பரவாயில்லப்பா, என் வீட்டு கஷ்டத்துக்காக தான் இந்த கடையை நான் போட்டேன். நீ வேணால் போட்டுக்கோ, நான் வேறு இடத்துல போட்டுக்கிறேன்ப்பா. இல்லை பாட்டி, இல்லை பாட்டி. எனக்கு எப்போவுமே விவசாயம்தான் பாட்டி கரெக்டாக இருக்கும். நான் என் வேலையை பார்க்குறேன் பாட்டி. என்னை மன்னிச்சிடுங்க, நான் வரேன். யார் மேலேயும் பொறாமப்படாமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும். அந்த பாட்டியோட கடை அப்புறமா நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டி அந்த கடையை வச்சு அவங்க குடும்பத்தை நல்லபடியாக நடத்திட்டு இருந்தாங்க.